அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ரஸ்தா காடு கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கூடங்குளத்துக்கு போகிற ரோட்டில், அதாவது கன்னியாகுமரியிலேருந்து வட்டக்கோட்டை வந்து ஒரு 4.5 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டர் பக்கம் வரும். அங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தான் இந்த ரஸ்தா காடு பீச் இருக்குது. நாம் நாகர்கோவிலேருந்து வர்ற டைமில் கொட்டாரம் ஜங்ஷனில் இருந்து இடது பக்கம் திரும்பி அங்கேருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் பயணிச்சாச்சுன்னு சொன்னால் இந்த ரஸ்தா காடு பீச் வந்துடும். இது 5 கிராமத்துக்கும் வட்டக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வருது பாருங்கள். நாம் இந்த கடற்பகுதிக்கு வந்துவிட்டோம். காலமே 11:30. இன்றைக்கி திங்கட்கிழமை. ரொம்ப ஆட்கள் எல்லாம் இல்லை. ஏன்னா காலமே டைம் ஆனனாலையும் வேலை நாள் ஆனனாலே இருக்கலாம், அதனால் இருக்கலாம். ரொம்ப ஆட்கள் இல்லை, ஒரு சிலர் தான் வர்றாங்க. இந்த கடல் பகுதிக்கு ஒரு சிறப்பு இருக்குது பாருங்கள். அது என்னென்னா பங்குனி ஆமை அப்படின்னு ஒரு ஆமை வந்து இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக இருக்குதான். அது எப்படின்னா இந்த ஆமை வந்து இந்திய பெருங்கடல், பசிபிக் கடல், அட்லாண்டிக் பெருங்கடல்லாம் அதிகமாக இருக்குமா. ஆனால் இந்த பகுதியில் வந்து இந்த ஆமைகள் நவம்பர் முதல் ஏப்ரல் வரைக்கும் அதிக அளவாக கடற்கரைக்கு வந்து முட்டையிட்டு செல்வது. இந்த ஆமை வந்து 2 முதல் 2.5 அடி நீளமும் 40 கிலோ எடை வரைக்கும் இருக்குது. ஆமைகள் வந்து கடல் உணவு சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, கடலில் இருக்கிற இந்த ஜெல்லி மீன்கள் அதிகம் இருக்கும். அந்த ஜெல்லி மீன்களை தான் இது வந்து உணவாக உட்கொண்டு மீன்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க வைக்கிறதாம். இந்த ஆமைகளின் பொரிக்காத முட்டைகள் மற்றும் முட்டை ஓடுகள் கடல் தாவரங்களுக்கும் மற்றும் பறவை இனங்களுக்கும் உணவாக பயன்படுகிறது. அதனால தான் இந்த பங்குனி ஆமைகள் வந்து கடல் உணவு சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறதாக இருக்குது. இந்த மத்திய நேரத்துலேயும் இந்த கடற்கரை பாருங்கள் என்ன அமைதியாக இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரியெல்லாம் போனோன்னா இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே அது பக்கத்தில் தான் இருக்குது. அதில் அந்த கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த பீச்சுக்கு. ஆனால் வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியலை. இந்த கடற்கரை வந்து ரொம்ப சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்குது. இங்கே இந்த கடல் கரையில் வந்து காற்றாடி மரங்கள், தென்னை மரங்கள், அப்புறம் இந்த கடலுக்கு இன்னும் ரொம்ப அழகு சேர்க்குற மாதிரி இருக்குது. வார இறுதி நாட்கள் அப்புறம் இந்த லீவு நாட்களில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த தற்காலிக கடைகள் எல்லாம் நிறைய ஸ்டால் எல்லாம் வச்சுருப்பாங்க போல் இருக்குது. இங்கே இந்த மரத்தில் நல்ல அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். இது நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரு பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க. இந்த கடல் பகுதி மிக ஆபத்தான பகுதி, அதனால் இங்கே கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் அப்படின்னு. இந்த கடல் தாவரங்கள் எல்லாம் ரொம்ப இந்த கடற்கரையில் உணர்ந்து போய் கிடக்கு பாருங்கள். இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, நம்ம எங்கும் இந்த சில கடற்கரையில் வந்து பாறைகள் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற பாறைகள் பாருங்கள், இந்த தண்ணியில் அரித்து போய் ரொம்ப ஏதோ நம்ம காங்கிரீட்டில் போட்டு வச்ச ஒரு இடம் மாதிரி இருக்குது பாருங்கள். நான் வந்து நிறைய கடற்கரை பகுதிகளுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுவரை பார்த்ததில்லை. எங்கே பார்த்தாலும் இந்த பாறைகள் வந்து ரொம்ப அரித்து போய் ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இன்னும் வெளியிலேருந்து தண்ணி வந்து இந்த கடலில் ஒரு கலக்கிற ஒரு பகுதியும் இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து தண்ணி இங்கேருந்து சேர்ந்து சின்ன பகுதியாக அப்புறம் ஒரு ஓடை மாதிரி இந்த கடலில் வந்து கலக்குது பாருங்கள்.
இந்த மணலில் வந்து இந்த தண்ணி அப்படி ஓடுறது நம்ம வீடியோவில் பார்க்குறத விட ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே பாறை பாருங்கள். இந்த தண்ணியில் வந்து அரித்து தண்ணி அரிப்புனால என்ன மாதிரி இருக்குது, சும்மா ஒரு கல் கூட்டம் மாதிரி இருக்குது இந்த இடத்துல. வேறு நான் பார்த்த கடற்கரையில் இந்த மாதிரி எந்த பகுதியிலையும் இதுவரையும் பார்த்ததில்லை பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு இங்கே வந்து தண்ணியெல்லாம் நின்று குளிக்காதீங்க. என்னென்னா அது ஒரு ஆபத்து தான். எங்குமே கல் வந்து தான் கல் பாறை வந்து அப்படி அரித்து போய் தண்ணியில் அப்படி இருக்குது. நமக்கு தெரியல எங்கெல்லாம் அது இந்த பாறை இருக்கிற இடம் எல்லாம் தெரியவே மாட்டேங்குது. இந்த பாறை பகுதியை பாருங்கள். கடல் தண்ணி எவ்வளோ அலையில் அரித்து போய் இந்த ஏதோ ஒரு குப்பை கூட்டம் மாதிரி இருக்குது இந்த பாறை எல்லாமே. இந்த மாதிரி இயற்கை இடங்களுக்கெல்லாம் பயணிக்கிறவங்க தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த குப்பை தொட்டியில் மட்டும் போடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவு குப்பை, எல்லாமே பிளாஸ்டிக் குப்பை தான். எல்லாம் துணி அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இங்கே தான். இது இல்லாமல் இருந்தால் இன்னும் என்ன அழகாக இருந்திருக்கும் இந்த இயற்கையோட இந்த கடல் பகுதி. இந்த இடத்துல ஒரு வட்ட வடிவில் ஏதோ கருங்கல்லால் ஏதோ ஒரு கட்டடம் ஏதோ கட்டியிருக்காங்க. அப்படி இடிஞ்சு போயிருச்சா இல்லை அப்படி பகுதியில் விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. ஒரு வட்ட வடிவில் ஒரு அமைப்பு இருக்குது, என்னென்னு தெரியல. இந்த ரஸ்தா கடற்பகுதிக்கு ஒரு முறையாவது சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு பிறகு அந்த டைம் அப்போ தான் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா மத்தியான டைம் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நம்மளால் அதை ரசிக்க முடியாது. வாங்க வந்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் இந்த பாறை கூட்டங்கள் வந்து தண்ணியில் அரிக்கப்பட்டு இது ஒரு ஸ்லாப், ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த பாறைகளெல்லாம் இந்த கடற்பகுதியே காணப்படுது பாருங்கள். இப்போ மதியம் மணி 12:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆட்கள் வர்றாங்க இந்த கடல் பகுதிக்கு. இது சரியாக என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு கடல் தாவரம்னு நினைக்கிறேன். இது இந்த பகுதியில் நிறையவே இந்த கடல் மணலில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஒரு வீடு, ஏதோ ஒரு சில வீடெல்லாம் இருந்திருக்கு. இப்போ ஆட்களோ எதுவும் இல்லை. அந்த மேல்கூரையே இல்லை, ஏதோ காற்றுல போயிருக்கலாம், கடல் காற்று எடுத்துகிட்டு போயிருக்கும். இயற்கையான கடற்பகுதியை ரசிப்பவங்க கண்டிப்பாக ஒரு முறை வந்து பார்க்கலாம். ஏன்னா அமைதியாக இருக்குது, அந்த ஆள்கூட்டம் எல்லாம் இல்லை. கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.